அழகு, புகழ், செல்வம் இதெல்லாம் தேடாம தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஏழைகளுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் அர்ப்பணித்த ஒரு இளம் பெண் செயின்ட் ரோஸ் ஆஃப் லிமா. 1586ல பெரு நாட்டோட லிமாங்கிற நகர்ல பிறந்திருக்காங்க. இவங்களுடைய இயற்பெயர் இசபெல் புளோரஸ் டி ஒலிவா. சின்ன வயசுல இவங்களுடைய முகம் பாக்குறதுக்கு ரோஜா மலர் மாதிரி அழகிய தோற்றம் கொண்டதா இருந்திருக்கு. இதனால எல்லாரும் ரோஸ்ன்னு இவங்கள அழைச்சிருக்காங்க. லிமா நகர ஆயர் இவங்களுக்கு உறுதி பூசுதல் வழங்குறப்போ ரோஸ்ங்கிற பேரை அதிகாரபூர்வமா பயன்படுத்தியிருக்காரு. அழகான இளம் பெண்ணா இருந்ததால இவங்களை திருமணம் செய்ய ஏராளமான பேர் விருப்பப்பட்டிருக்காங்க. தன்னுடைய அழகை பார்த்து யாரும் திருமணம் செய்ய வலியுறுத்த கூடாது அப்படின்னு ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்து எளிய ஜெப மற்றும் தவ வாழ்க்கையில ஈடுபட்டிருக்காங்க. தன்னுடைய வீட்டின் ஒரு பகுதியில ஏழைகளையும் நோயாளிகளையும் தங்க வச்சு அவங்களுக்கு சேவைகள் செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல டொமினிக்கன் 3ஆம் நிலை துறவர சபையில சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை ஜெப, தவ மற்றும் சேவைக்காக முழுமையா அர்ப்பணித்திருக்காங்க. ரோஸ் தன்னுடைய வாழ்க்கையில ஏராளமான துன்பங்களையும் வேதனைகளையும் எதிர்கொண்டிருக்காங்க. எல்லாத்தையும் பொறுமையோடு எதிர்கொண்டு இறை நம்பிக்கையில உறுதியாவே இருந்திருக்காங்க. இறுதியா 1617ல, அதாவது தன்னுடைய 31வது வயசுல திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்காங்க. 1671ல திருத்தந்தை 10ஆம் கிளமெண்ட் அவர்கள் இவங்களை புனிதரா அறிவிச்சிருக்காரு. அமெரிக்க கண்டத்துல பிறந்து முதன்முறையாக அதிகாரபூர்வமா புனிதராக அறிவிக்கப்பட்ட நபர் செயின்ட் ரோஸ் ஆஃப் லிமா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. லத்தீன் அமெரிக்காவினுடைய முக்கிய பாதுகாவலர்கள்ல ஒருத்தங்களா செயின்ட் ரோஸ் ஆஃப் லிமா போற்றப்படுறாங்க. ஆகஸ்ட் 23 செயின்ட் ரோஸ் ஆஃப் லிமா ஃபீஸ்ட் டே.